ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து இது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு வில்லேஜ் இருக்குதுன்றதே. இந்த கிராமத்தில இருக்கிறவங்கலாம் பொம்மை கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க இத. அந்த மாரி இருந்தது அந்த பீரியட்ல. எல்லாரும் ஃப்ரீயா வருவாங்க. எது வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. எது வேணாலும் கொண்டாந்து குடுப்பாங்க. அந்த மாரி இருந்தது. வில்லேஜ்னா வில்லேஜ் மாரியே இருந்தது. அப்போ ஒரு அட்மாஸ்பியர் சாயந்தரம் ஆனா எல்லாரும் இங்க உட்காந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒண்ணா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. ஈவினிங் ஆனா எல்லாரும் இங்க உட்காந்துருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. அது மாரி இருந்தது. அப்போல்லாம் நாங்க இங்க இருந்திருக்கோம். அதனால அவங்களோட எல்லாம் வளர்ந்த விதமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம் அந்த அந்த பீரியடு. இப்போ வந்து எல்லாரும் அவங்கவங்க வீட்ல தான் இருக்காங்க. யாரும் வந்து அ ஏதாயாலும் ஒரு எக்ஸிபிஷன் அதுனா தான் மீட் பண்ணுறோம். எல்லாருக்கும் அந்த மாரி ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க வரும்போது 5 வீடு தான். ஆனாலும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டுனாங்க. இந்த இது கட்டும்போதெல்லாம் யார் ஃபாரினர்ஸ் வந்து இருந்தாலும் இந்த 5 வீட்ல வந்து அவங்க ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு போடுவோம். அப்போல்லாம் வசதி கிடையாது. கேன்டீன் கிடையாது. சும்மா காஃபி, டீக்கு தான் இருக்கும். அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து சாப்பாடு வாங்குறதுக்கு எல்லாருமே வந்து அது மாரி கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லார் வீட்லேயும் வர்ற ஃபாரினர்ஸை கூப்பிட்டு டின்னர் கொடுப்பாங்க. அது மாரி தான் இருந்தாங்க. 5 வீடு இருக்கும்போது நான் வந்தேன் இங்கே. இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் இவங்க எல்லாரும் அதை காப்பாற்றி வச்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பீரியடில் அவங்க வந்து கஷ்டப்பட்டு கேசஸ் பண்ணிக்கிறது ஸ்டார்ட் பண்ணார். ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அப்போ வருமானமே கிடையாது. சினிமாவில் பேனர் எழுதணும், அது போகணும், இது மாதிரி அந்த மாதிரி லைனில் தான் இருந்தாங்க அந்த பீரியட்லலாம். அப்போ இதுக்குன்னு ஒரு காலனியாக உருவாக்கி அவங்கள கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்த்து வச்சார் இல்லையா? அது இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வேறு எந்த இடத்துலையும் இல்லை. இந்த இடத்துல இது மாதிரி இருக்குதுன்றது நமக்கு ஒரு சந்தோஷம்.